முதலமைச்சர் இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்ப்போம் என்ற உறுதிமொழி ஏற்றதற்கு பின்பாக பிறந்தநாள் வாழ்த்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த உறுதிமொழி ஏற்ப எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி வாழ்த்து? மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை ஒட்டி அவரை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கு முதல்வர் அவர்கள் தம்முடைய அமைச்சரவையை சார்ந்த அனைவரோடும் கட்சியின் முன்னணி தோழர்களோடும் இணைந்து இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று உறுதிமொழி ஏற்றிருப்பது நம்பிக்கையை தருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 50 முழக்கங்களுள் ஒன்று இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பதாகும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த கழகத்தின் கொள்கைகளை வரையறுக்கிற போது 50 முழக்கங்களை முன்வைத்தார். அதிலே ஒன்று இன்றைக்கு இந்தியாவின் ஒற்றை மொழியாக மாற்றுவதற்கு பாஜக பாசிச அரசு முயற்சிக்கிறது. இந்தியா பல மொழிகளை பேசும் தேசிய இனங்களை கொண்ட ஒரு பன்மைத்துவ நாடு. அந்த பன்மைத்துவ கூறுகளை சிதைக்கும் முயற்சியில் பாஜக அரசு ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த உறுதிமொழி மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது. பாதிப்பு இல்லை என்றாரு, அது ஒரு தெளிவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. தெளிவாக இல்லை, பல்வேறு குழப்பங்கள். பாதிப்பு உருவாகும் என்பதுதான் உண்மை. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்ய அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதே எண்ணிக்கையை மறுபடியும் உறுதி செய்வது எல்லோராலும் ஏற்கப்படாது. அப்படி செய்தாலும் கூட அதனால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தென்னிந்திய மாநிலங்களும் பாதிக்கப்படும். எனவே மக்கள் தொகையை மட்டுமே ஒரு வரையறையாக கொண்டு இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையை செய்யக்கூடாது என்கிற கருத்தை முதல்வர் முன்வைத்திருப்பது அகில இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களிடையே இந்த கருத்துக்கு பெரும் வரவேற்பு உருவாகி இருக்கிறது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் வெளிப்படையாக இந்த கருத்தை ஆதரித்திருக்கிறார். ஆகவே அமித்ஷா அவர்கள் கூறியது உண்மை அல்ல, இதனால் பாதிப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இன்று அவர் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று உறுதிமொழி ஏற்றிருப்பது மாநில உரிமைகளின் மீது நம்பிக்கையுள்ள அனைத்து தரப்பினருக்கும் மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 50 முழக்கங்களுள் ஒன்று இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 50 முழக்கங்களை வரையறுக்கிற போது 5இல் ஒரு முழக்கமாக இதனை முன்வைத்தார். அதனை கடைபிடிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலே உறுதியாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமின்றி அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து முன்னெடுத்து செல்கிறார். சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு, அன்னை தமிழை காப்பதற்கு, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கென்று பல வியூகங்களை வகுத்து களமாடி வருகிறார். எனவே அவரோடு நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம். தொடர்ந்து கைகோர்த்து களமாடுவோம். சார், விசிகாலிருந்து திரும்பி சென்ற ஆளுநர்னா அடுத்த ஓராண்டுக்கு விஜய் தான் எதிர்க்கட்சி தலைவர், தாவேக்கா தான் எதிர்க்கட்சி நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருந்தாரு. அது அதிமுகவுக்கு அவர்கள் விடுகிற சவால் என்றுதான் கருதுகிறேன். அதிமுக எதிர்க்கட்சியா இல்லையா என்ற ஒரு கேள்வியை பொதுமக்களிடையே எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அதிமுக தான் பதில் சொல்ல வேண்டும். சார், தமிழகத்தில் தேச விரோத ஆட்சி நடக்குது, இது அடுத்த நீக்கிய தீர்வான்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். இந்தியாவில் தேச விரோத ஆட்சி நடக்கிறது என்று திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதற்கு அவர் எதிர்கருத்தாக இதை முன்வைத்திருக்கிறார். நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் யார் தேச விரோத அரசை நடத்துவதென்று. அனைத்து தேசிய இனங்களுக்கும் எதிரான அரசு, சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான அரசு, தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு எதிரான அரசு என்று பாஜக பாசிச அரசுதான் ஒட்டுமொத்தத்தில் தேச விரோத அரசாக இயங்கி வருகிறது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள்.